டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் ஒரு 4 எபிசோட் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். 2வது எபிசோட் பார்க்கும்போதே மனசுலாம் வந்து ஒரு மாதிரி வலி, வேதனை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சஸ்பெக்ட் ஷூட்டிங் ஆஃப் ஜீன் சார்லஸ் டிமெனஸ் இதான் டைட்டில். உண்மையிலே அந்த ஒரு 4 எபிசோடு, 2வது எபிசோடு எண்டுலாம் வந்து என்னால் வந்து ஒரு சக மனுஷனா, இத்தனைக்கும் வந்து சம்பவம் நடந்தது 2005 7th ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் யாருமே மறக்க மாட்டாங்க. ஏன்னா லண்டனில் வந்து முதுகெலும்புன்னு சொல்லக்கூடிய சப்வே ஸ்டேஷன்ஸ், ரயில் சப்வே ஸ்டேஷனில் பாம்பு வெடிக்குது. 5 இடத்துல பாம்பு வெடிக்குது. அதில் 52 பேர் இறந்து போகிறாங்க. ஸோ அதன் பிறகு இந்த சம்பவம் நடக்குது. ஏதாவது ஷூட்டிங் ஆஃப் சஸ்பெக்ட் ஷூட்டிங் ஆஃப் ஜீன் சார்லஸ் டிமெனஸ். இந்த சம்பவம் வந்து 2 வாரம் கழிச்சு நடக்குது. அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு அப்புறம், டியூப்ல வந்து குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு அப்புறம் வந்து இந்த விஷயம் நடக்குது. அந்த சஸ்பெக்டை கண்டுபிடிக்கும் போது ட்ராவல் பண்ணி போகிற விஷயங்கள் தான் இதில் வந்து முக்கியமான விஷயம். ஆனால் உண்மையிலே அதை வந்து என்னால் வந்து ஏற்றுக்கவும் முடியல. ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, மனசு பசைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஸோ இன்னும் கொஞ்சம் விரிவாக அந்த படத்தை பற்றி, இந்த டாக்குமெண்ட்ரி பற்றி பேச போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ். ஒரு உண்மை சம்பவத்தை டாக்குமெண்ட் பண்ணுறது அப்படின்றது, அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இப்படிலாம் அதுக்கான பின்கதைகள்லாம் இருந்துச்சு, நீதி கிடைச்சதா இல்லையான்றதுலாம் வேற விஷயம். ஆனால் ஒரு விஷயத்தை டாக்குமெண்ட் பண்ணுறதுன்றது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஜூலை 7th 2005 சுரங்க ரயில், மெட்ரோ ரயில்கள் இல்லையா, அதில் வந்து நடந்த குண்டுவெடிப்பில் 52 பேர் இறந்து போகிறாங்க. அதில் பாதிக்கப்பட்ட ஒரு அப்பாவியை பற்றின ஒரு விஷயத்தை இத்தனை வருஷம் கழித்து அதை டாக்குமெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஜெஃப் போப் தான் வந்து இதற்கான டாக்குமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன் பிளே வந்து ரைட் பண்ணியிருக்காரு. பவுல் ஆண்ட்ரோ வில்லியம்ஸ் இவர் தான் இந்த படத்தை, இந்த டாக்குமெண்ட்டை வந்து 4 எபிசோடு வந்து அழகாக இயக்கியிருக்கிறார். நான் எப்பயுமே ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன், நான் உங்களுக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு ஒரு அரசாங்கம் வருது, அது நல்லது தான் செய்யணும். கொஞ்சம் அங்கங்கே வந்து சில விஷயங்களை பண்ணுறதுக்கு அங்கங்கே தேன் எடுத்தவன் புறங்காய் நக்காம விட மாட்டான், அந்த மாதிரி நடக்கலாம். ஆனால் தேனை எடுத்து குடிக்கிறது மட்டுமே நோக்கமாக வச்சுக்கிட்டு எதை பற்றியுமே கவலைப்படாமல் இருந்தால் அது ஒரு நல்ல அரசாங்கமாக இருக்க முடியாது. என் வாழ்க்கையில் நான் ரொம்ப ரொம்ப வெறுத்து போனது என்னென்னா, கொரோனா டைமில் ஒரே நாள் வந்து லாக்டவுன் அறிவிக்கிறாங்க, பல்லாயிரக்கணக்கான மக்கள் நடந்து போகிறாங்க, எவ்வளோ இராணுவ வாகனங்கள், எவ்வளோ ஜீப் இருக்குது, அதை தொண்டுகிட்ட சொன்னால் கூட போய் இறக்கி விடுவாங்க. பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடந்து போயே இறந்து போனார்கள். அந்த இறந்து போனதற்கான காரண காரியங்களோ, இறந்து போனவர்களுடைய பற்றிய விவரங்களோ அரசாங்கத்துக்கிட்ட இல்லைன்றாங்க. எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. ஆனால் ஒரு பிரேசிலியன் எலக்ட்ரிஷியன் 2005 ஜூலை 20, அதாவது அந்த பாம் பிளாஸ்ட்க்கு அப்புறம் வந்து 22 நினைக்கிறேன், அப்போ வந்து அவனை வந்து சுட்டு கொல்லப்படுறான். அந்த விஷயத்த ஒரு டாக்குமெண்ட்டாக பண்ணது மட்டும் கிடையாது, நம்மளை வந்து ஒரு சாதாரண ஒரு சக மனுஷனாக வந்து என்னைக்கோ நடந்த விஷயத்துக்கு இன்றைக்கி ஃபீல் பண்ண வைக்கிறது இல்லை. அதுதான் என்னை பொறுத்தவரையிலையும் திரைப்படக்கலை, இந்த டாக்குமெண்டேஷன், இதெல்லாம் நான் சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க சாம்ராஜ்ய யுத்த கல்லறைகள்ன்ட்டு. ஆனால் இந்தியா சார்பாக போய் போர் புரிஞ்சு எத்தனை பேர்னு எனக்கு தெரியாது, இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் என்றைக்கோ முதல் உலக போர், 2ஆம் உலக போரில் செத்தவனுக்கு வந்து அங்கே வந்து அந்த கல்லறைகள் இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு. ஆக இந்த பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய ஆட்களில் வந்து யார் போனாங்க, என்ன வந்தாங்க, என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்ற டீட்டெயில், அவ்வளோ டீட்டெயில் வச்சுருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் அவருடைய நாட்டில் இன்னொரு நாட்டுக்காரன் வரும்போது அவங்க அதை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றதையும் தெள்ள தெளிவாக இப்படி ஒரு விஷயத்தை வந்து இந்த டாக்குமெண்ட் பேசுது. ஆனால் நம்ம ஊரில் இப்படி ஒரு டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கோ அதை பேசுகிறதுக்கோ இங்கே வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னென்னா, இப்போ ஒன்றும் இல்லை, பிபிசி ஒரு டாக்குமெண்ட் எடுக்குதுன்னு வச்சுக்காங்களேன், உடனே பிபிசியோட தலைவருக்கே ஃபோன் பண்ண வேண்டியது. அந்த மாதிரி வேலைலாம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது அவங்க பக்கம் தப்பு தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இதை டாக்குமெண்ட் பண்ணி அதை வெளிவர அளவுக்கு அவங்க ஒரு பத்திரிக்கை சுதந்திரத்தையும் மற்ற விஷயத்தையும் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இங்கே நான் வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். உண்மையிலே அந்த இது முடியும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, ரைட், அவனுக்கு நீதி கிடைச்சது கிடைக்கலன்றதை விட இப்படி ஒரு விஷயத்தை டாக்குமெண்ட் பண்ணாங்களே, அதற்கு வந்து அனுமதிச்சாங்களே, அதை வந்து இங்கே வந்து ஒரு விஷயமா பேசுகிற அளவுக்கான ஒரு சுதந்திரத்தை வந்து அவங்க கொடுத்தாங்களேன்ற அளவில் யூகே கவர்மெண்ட் வந்து நம்ம வந்து நன்றியே சொல்லணும். உண்மையிலே 2nd எபிசோட கிளைமேக்ஸ் நீங்கள் பார்க்கும்போது
உங்கள் மனசு உங்ககிட்ட இருக்காது. அந்த அளவுக்கு வந்து உங்களை வந்து பிசையும். மார்க் மை வேர்ட். பிரேசிலியன் எலக்ட்ரிஷியனாக வந்து எடிசன் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து யூகேவை நம்பினாரு, அந்த கவர்மெண்ட் வந்து, அதாவது அவர் சொல்லுவார் லண்டன் தான் வந்து இருக்கிறதுலே வந்து சேஃபஸ்டான ஒரு நகரம் அப்படின்னு சொல்லுவார் அவங்க அம்மா கிட்ட. அந்த எடிசனை வந்து அவர் தான் வந்து எடிசன் தான் வந்து ஜீன் சார்லஸ் கேரக்டர் வந்து பண்ணியிருந்தாரு. உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்னொன்று 2005 வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையவே கிடையாது. யூடியூபே 2005 தான் தொடங்கினாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, எஸ். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு 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 ஃபோட்டோவை மட்டும் வச்சுக்கிட்டு ஐடென்டிஃபை பண்ணன்னு சொன்னதும் ஏன் அவங்க வந்து அவ்வளோ பரபரப்பாக அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து செஞ்சாங்க, அது ஒன்று இருக்குல்ல. ஏன்னா ஒருத்தவனை வந்து தேடி போகிறாங்க அப்படின்னும் போது ஏன் எதெல்லாம் வந்து அவங்கள யோசிக்க விடாமல் தடுத்ததுன்னும் போது 52 பேர் இறந்து போய் கிடக்குறான். அப்போ அந்த 52 பேர் இறந்து போயிருக்கும்போது ஒரு சஸ்பெக்ட் அப்படின்னும் போது அந்த என்ன சொல்கிறது, சின்ன புத்தி பெரிய புத்தி சென்ஸு எதுவுமே வேலை செய்யாமல் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தை தான் வந்து யூகே போலீஸ் வந்து பண்ணியிருக்கு. என் நாட்டில் இப்படி ஒரு நடந்துடா, அதுக்கு நான் வந்து ஒரு விஷயத்தை சீக்கிரம் பண்ணணும் போது அது எப்படி நடந்தது, அந்த சொதப்பல் எப்படி நடந்தது, அதுக்கு வந்து கவர்மெண்ட்டில் இருக்கிற விஷயங்கள்லாம் என்ன நடந்தது, எப்படிலாம் அவங்க பின்வாங்கினாங்க, யார் யாரெல்லாம் பலி கொடுத்தாங்க, யார் யாரெல்லாம் இந்த உண்மை சம்பவத்தை வெளியே வரணும்னு சொல்லி போராடினாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இந்த படம், ஐ மீன் இந்த வெப்சீரிஸ் வந்து பேசுது. 4 எபிசோட், டோன்ட் மிஸ் இட். இந்த வெப்சீரிஸ்க்கு ஜாக்கி சினிமா சொல்லக்கூடிய மதிப்பெண் வந்து 5க்கு 4. ஏனென்றால் எங்கேயோ இருக்கிற ஒரு பிரேசிலியன் எலக்ட்ரிஷியனுடைய வாழ்க்கையும் அவன் பட்ட கஷ்டத்தையும் அவங்க ஃபேமிலி இன்னைய வரலையும் நீதிக்காக போராடி இருக்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி அந்த கருப்பு திரை வரும்போது நம்ம மனசில் வந்து அந்த ஜீன் சார்லஸ் டிமெனஸ் வந்து நிற்கிறாப்புல. அதுவும் செகண்ட் எபிசோடுடைய நீ பாருங்களேன், பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு புரியும். முக்கியமாக 3வது எபிசோடில் 4வது எபிசோடில் இருக்கிற கோர்ட்டு சீனை வந்து நீங்கள் நிச்சயமாக பார்க்கணும். அந்த 4th எபிசோடில் வந்து எப்படி வந்து ஜட்ஜஸ் வந்து கேள்விகளை கேட்குறாங்க போனாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து உண்மையிலே மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். 17 பேர் அந்த ட்ரெயினில் இருக்கான். அந்த 17 பேருமே வந்து தப்பு சொன்னானா, அந்த 17 பேருமே வந்து எல்லாருமே அவங்களுடைய டெஸ்டிமோனி வந்து கொடுக்குறாங்க. அப்போ 17 பேருமே தப்பு பண்ணியிருக்கானா அப்படின்னு அந்த கேள்விகளாக இருக்கட்டும். அதேமாதிரி அவங்களுடைய விசாரணை முறையெல்லாம் எப்படி இருக்குது, சரி செத்துட்டா காம்பன்சேஷன் ஓரளவு கொடுத்துட்டாங்க அதுக்காக நான் அப்படியே போயிடுறேன் அப்படி இல்லை, கடைசி வரை நியாயத்துக்காக போராடணும்னு நிற்கிற அந்த விஷயம் இருக்குல்ல. நிச்சயமாக எல்லாருமே அந்த மினி சீரிஸ், அது 4 எபிசோடு தான், பார்த்து இன்னும் நிறைய விஷயங்களை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நியாயத்துக்காக எப்படி போராடணுன்றதை அது கற்றுக் கொடுக்கும். அதான் நான் அதில் பார்த்த டேக்காவே பார்க்குறேன். வேறு என்ன, ஹைலி ரெக்கமெண்டட் டாக்குமெண்ட் சீரிஸ் இது. 5க்கு 4 கொடுக்குறேன். இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.